நாம் நமது பெற்றோர்களை, நமது முதியவர்களை பராமரிப்பதை ஒரு கடமையாக நாம் உள்வாங்கி இருந்தோமேயானால் விருந்தாவன் ஏன் உருவாக வேண்டும்? அப்போ நம்ம என்னமோ பெரியோர்களை நாம கவனிச்சுக்கிறோம், பராமரிக்கிறோம், நம்முடைய பண்பாட்டினுடைய பிரிக்க முடியாத ஒரு கூறு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய உடான்தொடர நீங்க மன்னர் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது, பத்திரிகாரனே கத்துக்கிட்டது. அதனால உங்களுக்கு உடான்ஸ்னா என்னன்னு விளங்கும். ஆக பெண்களை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அந்த பெண் அனாதரவாக கணவன் இறந்து போன பொழுது சுற்று முழுக்க ஃபேமிலி முழுக்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, வேலை செய்ய வைக்கிறாங்க, இல்ல அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி ப்ராப்பர்ட்டி பத்திரத்தை வாங்கிட்டு விரட்டி விட்டுறாங்க. சோ அடிப்படையில நம்மகிட்ட இருக்கிற ஹிப்போக்ரசி, போலித்தனம், அது இப்ப வெளிவருது. அது இன்னும் மிக கோரமான வேஷம் எடுத்துக்கிறது. அடிப்படையில நம்ம யோக்கியன்னு பேசுறதே ஒரு ஃப்ராடுன்னு சொல்ல வராதான். 40 ஆண்டுகளுக்கு முன்னால நான் பார்சாரதி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் எழுதினார். என்ன எழுதினார்னா, இன்னும் நம்முடைய பள்ளிகளில் கொஞ்ச காலத்திற்கு இந்த கணிதம், அறிவியல் இதையெல்லாம் இந்த பாடங்களை நடத்தாமல் பண்பாட்டு கல்வியை அதை மட்டுமே சொல்லிக் கொடுத்தா போதும் என்பதாக ஒரு கருத்து சொன்னார். இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால், எதையோ பாட்டு எதுவோ சூடு போட்டுக் கொண்ட கதையாக இந்த மேல்நாட்டு நாகரிகமும், குறிப்பாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உலகமயம் என்பது இந்த கூட்டு குடும்பம் நம்முடைய குடும்பத்தை இன்றைக்கு சிதைத்திருக்கிறதுங்க. அதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பிஞ்சரா போல்ங்கிற ஒரு வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த மாடெல்லாம் அடிமாடா போய் கடைசியில அது பாலும் கறக்காம, கண்ணு போட முடியாம, வண்டி இழுக்கவும் முடியாம போகும்போது அந்த மாடுகள் எல்லாம் கொண்டு போய் போட்டு வைப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் பிஞ்சரா போல்னு பேர். திருச்சியில பிஞ்சரா போல் பிரஸ் ஒண்ணு இருந்தது. அது என்னன்னா, அந்த மாடுகள் சாகும் வரையிலும் ஒரு கொடைங்க அதுக்கு ஒரு வைக்கிற கொஞ்சம் தண்ணியை கொடுத்து சாகர வரைக்கும் அது அங்க இருக்கட்டும் வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு கூட இங்க முதியோர்களுக்கு இல்லை என்று சொல்வது இருக்கு பாருங்க. அது எவ்வளவு பெரிய வேதனை. ஒரு உண்மையான கதையை சொல்றீங்க, நடைமுறையை சொல்றீங்க. நம்ம சமுதாயத்துல அந்த கூட்டு குடும்பம் இல்லாம போறதுனால தான் அதுவும் ஒரு காரணம். அது மட்டுமே காரணம்னு நீங்க சொல்ற முடியாது. நீங்க சொன்னீங்க வெளிநாட்டு வணிகம் வெளிநாடுகள்லாம் வேலை வாய்ப்பு வந்ததுனால, கார்பரேட் கம்பெனி வந்ததுனால, வேலைக்கு போனதுனால இந்த நிலைன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாலே சிவகங்கையில உலகம் பூரா தொழில் பண்றவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் உலகம் பூரா தொழில் பண்ணவங்க. அவங்க வீட்டுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா, கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே வெட்டி விட்டு தனி குடுத்தன மட்டும் வச்சு அவனுக்கு ஒரு தொகையை கொடுத்து நீ தொழில் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விட்ட உடனே அதோட வெட்டி விட்டு அவனுக்கு அதுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ தனியாட்டும் உன் லைஃபை என்ஜாய் பண்ணு, தொழில் பண்ணு, அதுல நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறது. இது கூட்டு குடும்பமா எங்க கூட இருந்து எங்க கட்டுப்பாட்டுகளே இருந்து நாங்க சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற நிலை இல்லாம, தனியாட்டே அவனை ஒரு ஃப்ரீடம் ஆட்டு, அவனை சுதந்திரமாட்டு விட்ட உடனே அவங்க 2 பேரும் மகிழ்ச்சியா வாழ்வதோடு வாழ்வாதாரத்துக்கும் தேவையானதை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்துனாக்கி தொழில நஷ்டமோ வசதியோ வாய்ப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிடுறாங்க. ஆக கூட்டு குடும்பம் இல்லாமலே அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை நீங்க பார்த்தாங்கன்னா பெற்றோர்களை பேணுதாங்க. பேணலன்னு சொல்ல முடியாது. நான் பல குடும்பங்களை பார்த்திருக்கேன். ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னா எல்லாருமே பாக்குறாங்க. இப்போ பெரும்பாலும் அந்த இதுகள் எதுங்கன்னா அடித்தட்டுல தான் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப எங்க போய் நீங்க பார்த்தா தெரியும்னா, கிறிஸ்தவ ஆலயத்துல போய் பாருங்க, நூத்துக்கணக்கான பேர் இருப்பாங்க. இந்து பெரிய கோயில்கள்ல இப்ப என்ன போடுறாங்க, அன்னதானம் கொடுக்கறாங்க. அங்க போய் பாருங்க, அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களுடைய அந்த புனித தர்காக்களுக்கு போங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க. இது போக இன்னும் சில இடங்கள்ல இதுவும் ஒரு தொழிலாட்டே இப்போ மாதம் இவ்வளவு ரூபாய் தாங்க, இன்னென்ன வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அது பல இடங்கள்ல நான் கூட எங்க ஊர்ல பனங்குடி பக்கத்துல ரோஸ்பியாபுரம்ங்கிற ஊர்ல ஒரு கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் ஒரு அனாதை இல்லம் வச்சிருக்காங்க. ஒரு 100 பேர் அங்க இருக்கிறாங்க. அதனுடைய திறப்புலாவுக்கு என்னைய கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். சின்ன சின்ன உதவிகள் நான் செய்ததுனால என்னை அழைச்சி பெருமைப்படுத்தணும், நீங்க தான் திறக்கணும் அப்படின்னாங்க. திறக்க போனேன். நான் போய் சொன்னேன், இங்க இருக்கக்கூடிய அவங்க ஒவ்வொருத்தரையும் நாம விசாரிச்சு 1-2 பேர்களை எப்படி வந்தீங்க, யாரு என்னன்னு கேட்கும் போது பல பேருடைய குழந்தைகள் நல்லா இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டத ஒரு சுமையா நினைக்கிறவங்க தான் அங்க வந்திருக்காங்க. எனக்கு அதை பார்த்துட்டு பேசும்போது சொன்னேன், உண்மையிலேயே ஒரு நிறுவனத்தை நம்ம ஆரம்பிச்சு வச்சோம்னா இது ஆள் போல் வளரணும்னு வாழ்த்துவேன். ஆனா நான் இதை இன்னைக்கு சொல்றேன், இதுக்கு மேல வளரக்கூடாது, இதோட இதை கீழ் நோக்கி போடும். 100 பேர் இருக்குது,
ஒரு ஆளுந்த அனாதைகளே இல்ல இந்த நாட்டில், இல்லங்களே இல்லை, அனாதைகளே இல்ல, அனாதை இல்லங்கள் இல்லாதனால நாங்க மூட போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை வரதான் என்னுடைய எதிர்பார்ப்பு சொன்னேன்.